உங்க அம்மாவ காப்பாத்துறதுக்காக நீங்க என்னல்லாம் செய்வீங்க? எந்த நிலைக்கு இறங்கி போவீங்க? ஒருத்தர் அவங்க அம்மாவ காப்பாத்துறதுக்கு என்ன செஞ்சிருக்காருன்னு சொல்றேன். முழுசா கேட்டுட்டு, அவர் செஞ்சது சரியா இல்ல, தப்பான்னு நீங்க சொல்லுங்க. வெல்கம் டூ பிரைட் மைண்ட்ஸ். வெள்ளிக்கிழமை மதியம் 3 மணி. ராஜு ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்தான். அப்ப அவனுக்கு ஒரு கால் வந்தது. வீட்ல இருந்து ராஜுவோட மனைவி கால் பண்ணியிருந்தா. ராஜுவோட அம்மாவுக்கு திடீர்னு உடல்நிலை மோசமாயிடுச்சு. ராஜுவும் உடனடியா ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தான். ராஜுவோட அம்மாவுக்கு இதயத்துல ஒரு நோய் இருக்கு. அதனால அவங்க தினமும் மருந்து சாப்பிடணும். இல்லன்னா உயிருக்கே ஆபத்து. வீட்டுக்கு வந்த ராஜு என்னாச்சுன்னு கேட்டான். தினமும் எடுத்துக்கொள்ள வேண்டிய அந்த மருந்து தீந்து போச்சு. மருந்து சாப்பிட்டாததால அம்மாவுக்கு உடல்நிலை மோசமாயிடுச்சு. உடனே அம்மாவ கார்ல ஏத்தி ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனாங்க. டாக்டர்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உடனே அந்த மருந்து குடுக்கணும்னு சொன்னாங்க. அந்த மருந்து இப்ப ஹாஸ்பிடல்ல ஸ்டாக் இல்ல. அதனால வெளிய இருந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க. ராஜு எல்லா மருந்து கடையிலயும் கேட்டு பார்த்துட்டான். எந்த கடையிலயுமே அந்த மருந்து ஸ்டாக் இல்ல. எல்லா கடையிலயுமே ஸ்டாக் வர்றதுக்கு எப்படியும் 1 வாரம் ஆகும்னு சொன்னாங்க. ராஜுவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப மறுபடியும் ஹாஸ்பிடல்ல இருந்து காலு. அம்மாவோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. சீக்கிரம் மருந்து வாங்கிட்டு வாங்கன்னு ராஜுவோட மனைவி சொன்னா. ராஜுவுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. மருந்து கடை முன்னாடியே பதட்டத்தோட உட்கார்ந்துட்டான். இத பார்த்த மருந்து கடையில வேலை செய்யற ஒரு பையன் ராஜு கிட்ட வந்து, அங்க வேற ஒரு 10 வயசு பையனுக்கு அதே நோய் இருக்கு. அதே மருந்து அந்த 10 வயசு பையனும் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னான். அந்த பையனுக்கு அந்த மருந்து அந்த கடையில தான் ரெகுலரா வாங்குவாங்கன்னு சொன்னான். ராஜுவுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு. அவங்க கிட்ட அந்த மருந்து ஸ்டாக் இருக்க வாய்ப்பிருக்கு. அந்த பையனோட வீட்டு அட்ரஸ் வாங்கிக்கிட்டு, அங்கிருந்து கிளம்பி அந்த பையனோட வீட்டுக்கு ராஜு வந்தான். அடுத்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ப்ளீஸ் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் சொல்றேன், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீட்ல அந்த பையனோட அப்பா இல்ல, அம்மா மட்டும் தான் இருந்தாங்க. சின்ன வயசுலயே இந்த நோய் வந்த அந்த 10 வயசு பையன பார்க்கும்போது, ராஜுவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த பையனோட அம்மா கிட்ட ராஜு தான் அம்மாவோட நிலைமைய சொல்லி அந்த மருந்து எக்ஸ்ட்ரா இருக்கான்னு கேட்டான். அப்பதான் அந்த பையனோட அம்மா சொன்னாங்க, அவங்க கிட்டயும் ஒரு நாளுக்கான மருந்து தான் இருக்கு. அடுத்த நாளுக்கான மருந்த தேடித்தான் அந்த பையனோட அப்பாவும் அலைஞ்சுகிட்டு இருக்காரு. நாளைக்குள்ள அந்த மருந்து கிடைக்கலன்னா, அந்த பையனுக்கும் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. ராஜுவுக்கு இருந்த கொஞ்ச நம்பிக்கையும் போச்சு. அப்ப அந்த பையனோட அம்மா அந்த பையனுக்கு குடுக்கறதுக்காக அந்த மருந்த கொண்டு வந்து டேபிள் மேல வச்சுட்டு, இப்ப இந்த மருந்த இவனுக்கு குடுத்தா தான் நாளைக்கு வரைக்கும் தாங்கும். நாளைக்குள்ள அந்த மருந்து கிடைக்கலன்னா என்ன பண்ண போறோம்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டே தண்ணி எடுக்கிறதுக்காக உள்ள போனாங்க. மறுபடியும் ஹாஸ்பிடல்ல இருந்து ராஜுவுக்கு ஃபோனு. ஹாஸ்பிடல்ல அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. இன்னும் 1/2 மணி நேரத்துல மருந்து குடுக்கலன்னா அம்மாவ காப்பாத்த முடியாதுன்னு டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க. ராஜுவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சின்ன வயசுல இருந்து பெத்து வளர்த்த அம்மாவோட முகம் கண்ணு முன்னாடி வந்து வந்து போச்சு. ராஜுவுக்கு எப்படியாவது அம்மாவ காப்பாத்திடணும்னு தோணுச்சு. அதனால டேபிள் மேல இருந்த இந்த பையனோட மருந்த எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்து கார்ல ஏறி ஹாஸ்பிடலுக்கு கிளம்பினான் ராஜு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ராஜு பண்ணது சரியா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு காமெண்ட்ல சொல்லுங்க. ராஜோட சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? உங்க அம்மாவ காப்பாத்துறதுக்கு அந்த 10 வயசு பையனுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நீங்க அந்த மருந்த திருடி இருப்பீங்களா? இதுக்கு உங்க அம்மா ஒத்துப்பாங்களா? நீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னு உங்க அம்மாக்கு தெரிஞ்சா அவங்க சந்தோஷப்படுவாங்களா? இல்ல அந்த சின்ன பையன் நெனச்சு வருத்தப்படுவாங்களா? ராஜு பண்ணது சரியா? தப்பா? இந்த சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தா நீங்க எப்படி உங்க அம்மாவ காப்பாத்திருப்பீங்கன்னு சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான கேள்வியோட அடுத்த வீடியோல பார்க்கலாம்.